வெல்கம் டு ஈசிஆர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைபாத்திஸ் டெஸ்டிங் அண்ட் பி வேல்யூ. ஃபஸ்ட்டு ஹைபாத்திஸ்னால் என்னென்னு நான் சொல்கிறேன். எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோ சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ ஹைபாத்திஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அனோவாவோ இல்லை சைஸ்கொயரோ இல்லை இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டெஸ்ட்டு ஒன் சாம்பிள் டெஸ்ட் நீங்கள் எந்த டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹைபாத்திஸ் ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஹைபாத்திஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வருதா இல்லை நெகட்டிவாக வரப்போகுதா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு அசம்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஹைபாத்திஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி கேட்டிருக்கேன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டே என்னோடய அசம்ஷன் என்ன நான் சொல்கிறேன்னா, அது சிக்னிஃபிகண்ட் வராது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். அதுதான் வந்து என்னோடய அசம்ஷன், ஃபஸ்ட் அசம்ஷன். ஸோ மேபி அந்த அசம்ஷன் வந்து ராங்காகவும் போகலாம் இல்லை கரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹைபாத்திஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு அசம்ஷன் கொடுப்போம். அந்த அசம்ஷன் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த அசம்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம ஹைபாத்திசிஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்குவோம். இதுக்கு பேர் தான் வந்து ஹைபாத்திஸ். ஸோ ஹைபாத்திஸை வந்து நம்ம 2 ஹைபாத்திஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் நார்மலாக. இதில் வந்து நீங்கள் நல்ல ஹைபாத்திஸ் மட்டும் ஃப்ரேம் பண்ணாவே போதும். சம்டைம்ஸ் நீங்கள் வேணுன்னா 2 ஹைபாத்திஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம 2 ஹைபாத்திஸ் முதல்ல ஃப்ரேம் பண்ணுவோம். நல் ஹைபாத்திசிஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல ஹைபாத்திஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சோசியல் சயின்ஸ் ஸ்டடி இல்லை மார்க்கெட்டிங் ஸ்டடியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 90% மேலே இருக்கிற எல்லாருமே வந்து நல் ஹைபாத்திசிஸ் வந்து நெகட்டிவாக தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்டைன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ பாப்புலேஷன். ஸோ நோ டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் 2 திங் எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 2க்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படிங்கிறத வந்து நல்ல ஹைபாத்திஸை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் வந்து தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்டைன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நல்ல ஹைபாத்திஸ் வந்து நீங்கள் நோ டிஃப்ரென்ஸும் கொடுத்துருப்பீங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திஸ் வந்து டிஃப்ரென்ஸும் கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைபாத்திஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நான் அனாலிசிஸில் வந்து நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பி வேல்யூ வச்சு தான் வந்து நீங்கள் உங்களோட ஹைபாத்திஸை வந்து நீங்கள் அக்செப்டா இல்லை ரிஜெக்டான்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து நீங்கள் பி வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள். P value is used in hypothesis testing to help you accept or reject the null hypothesis. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நல் ஹைபாத்திசிஸ் மட்டும்தான் பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் வந்து நெக்ஸ்ட்டு தான். இப்போ நல்ல ஹைபாத்திசிஸ் அக்செப்ட் ஆச்சுன்னா நல்ல ஹைபாத்திசிஸ் பற்றி நீங்கள் பேசவே தேவையில்லை. இன்கேஸ் உங்களோட நல்ல ஹைபாத்திசிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிக்குன்னா தான் அக்செப்ட் நல் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ பி வேல்யூவை இந்த பி வேல்யூலேயே வந்து நிறைய கேட்டகரியில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் லைன் இருக்கிறது பாருங்கள். சிக்னிஃபிகண்ட் லெவல் 1% அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து 99%. இந்த சிக்னிஃபிகண்ட் லெவல் 1% அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் 99%, இது ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். ஓகே, 100%க்கு வந்து நீங்கள் 1% தான் வந்து எரர்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அப்போ வந்து 99% இருக்குதுங்கிறது தான் உங்களோட மீனிங். அப்போ உங்களோட பி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01. இதுதான் வந்து உங்களோட பி வேல்யூவாக இருக்கும். 1% சிக்னிஃபிகண்ட். இன்கேஸ் உங்களோட சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து 5% வச்சுருக்கீங்கன்னா அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து 95% இருக்கும் ஸ்டடியில். இது எல்லாமே வந்து நீங்கள் 100%க்கு தான் கணக்கு போட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். 100%க்கு 95% என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குன்னா அப்போ 5% தான் வந்து உங்களோட எரர் லெவல் இருக்குது. ஸோ அப்போ 5% சிக்னிஃபிகண்ட் லெவலுக்கு என்ன பி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.05. இன்கேஸ் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் லெவல் வந்து 10% வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து 90% இருக்குது. ஸோ அப்போ அதோட பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10. இதான் வந்து உங்களோட பி வேல்யூவாக இருக்குது. ஸோ இந்த நான் பி வேல்யூ பற்றி பேசிட்டோம். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ரிசல்ட்டில் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5% சிக்னிஃபிகண்ட் லெவலுக்கு மட்டும்தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். 5% சிக்னிஃபிகண்ட் லெவலுக்கு இப்போ வந்து பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0.05 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணணும். நல் ஹைபாத்திசிஸ் அக்செப்ட் பண்ணணும். இன்கேஸ் P value is less than 0.05 அப்படின்னா அக்செப்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். இப்படி ரெண்டில் நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம், இல்லைன்னா இன்னொரு வழியில் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் நல்ல ஹைபாத்திசிஸும் எழுதியிருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 வந்து நீங்கள் ஹைபாத்திசிஸ் எழுதியிருக்கும் போது கொடுத்துக்கலாம். இன்னொரு வழியில் கூட எழுதலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா P value is less than 0.05னா ரிஜெக்ட் நல் ஹைபாத்திசிஸ். அதாவது நீங்கள் வெறும் நல்ல ஹைபாத்திசிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, ஆல்டர்னேட் ஹைபாத்திசிஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கூட எழுதலாம். பி வேல்யூஸ் லெஸ் தென் 0.05னா ரிஜெக்ட் நல் ஹைபாத்திசிஸ். அப்படி கூட நீங்கள் உங்களோட இன்டர்பிரேஷன் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ இந்த 5% சிக்னிஃபிகன்ட் லெவல்ங்கிறத வந்து நான் ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டே தான் எல்லாரும் சொல்றாங்க. இது எப்படி வந்து அ விசுவலைசேஷனா ஒரு பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இப்படி தான் நான் காட்ட முடியும். ஸோ ஒண்ணுமே இல்லப்பா. இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து 100% நீங்க மீன் பண்ணிக்கங்க. 100% இங்கிருந்து இந்த இது வரைக்கும். ஸோ அதாவது இந்த பெல் கர்வ் ஃபுல்லா 100%. ஓகே. ஸோ இது வந்து 5%க்கான உங்களோட பெல் கர்வ். இங்க பார்த்தீங்கன்னா வித்தின் 5% சிக்னிஃபிகன்ட் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? 5%க்கான சிக்னிஃபிகன்ட் லெவல் தான் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5%க்கு மேல போச்சுன்னா 6% போயிடுச்சுன்னா, நீங்க வச்சிருக்கிற எரர் வந்து 5% தான். 6% போச்சுன்னா, அங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு 5% தான் வரணும் ப்ராப்ளம்ஸ் அதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னா, இந்த லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன்ஸ்குள்ள தான் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களோட எரர்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த லைன்ஸ்குள்ள. ஸோ இந்த லைனை தாண்டி இந்த ஒயிட் ஏரியாக்குள்ள வந்துச்சுன்னா, அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஓகே. இந்த ஒயிட் ஏரியா தான் வந்து 95%. இங்க பார்த்தீங்கன்னா, போத் போத் டேக்கன் டுகெதர் ஈக்குவல் 0.95 ஆர் 95%. ஓகே. ஸோ இதுதான் வந்து 95% கான்ஃபிடன்ட் லெவல் ஏரியா. இந்த கோடு போட்டிருக்க ஏரியா வந்து இந்த பக்கம் 2.5 இந்த பக்கம் 2.5 டோட்டலா 5%. இந்த பக்கம் 2.5 இந்த பக்கம் 2.5 டோட்டலா 5% எரர். ஓகே. இன்கேஸ் நீங்க வந்து 10% வச்சிருக்கீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு 5% எரர், ரைட் சைடு 5% எரர், டோட்டலா வந்து 10% எரர். உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வந்து 90% இந்த ஒயிட் ஏரியாக்குள்ள இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.